எலெக்ஷன் வரதுக்கு 5 மாசம் தான் இருக்கு. சரி. ஸோ உங்களோட ஆதரவு யாருக்கு தெரிவிக்க போறீங்க? சரி, எதனால அவருக்கு தெரிவிக்க போறீங்க? டிவிக்கே தான். டிவிக்கே தான். எதனால? புதுசாக வராருல. புதுசாக வர நம்பிக்கை. ஆமாம். அப்போ டிஎம் கூட ஆட்சி வந்து இப்போ 4.5 வருஷம் ஆயிருக்கு. ஆமாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 10 பைசா பிரயோஜனம் இல்லை. எதை வச்சு சொல்றீங்க? எல்லாத்தையும் வச்சு தான். மக்கள் இங்கே கேட்டு பாருங்க. 10 பேரை கூப்பிட்டு கேளுங்க சொல்லுவாங்க. டிஎம்கே பற்றி தப்பு சொல்லுவாங்க. தப்பா இல்லை. அவங்க கருத்து என்ன சொல்லுவாங்க பாருங்க. நான் தப்பாலாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுங்க. இவங்க பரம்பரையே திமுக தான். ஆனால் இவனே வந்து டிவிக்கே தான் ஓட்டு போடுவான். எல்லாரும் டிவிகேக்கு தான். ஆமாம். புதுசா வராரு, அவர் ஏதாவது பண்ணுவாரு தான். இல்லை, நம்ம சின்ன வயசுல தளபதி ரசிகர். ஆனால் நான் அதிமுக. தளபதியை பிடிக்கும். ஆனால் ஓட்டு தளபதிக்கு. சொல்லிட்டு தான் ப்ரோ. எல்லார்கிட்டயுமே அதிமுக மட்டும் சொல்லியிருக்கிறான். இப்போ அவங்க ஏரியாவில் யாரோ வந்துட்டாராம் தலைவர். அப்படிலாம் இல்லை ப்ரோ. இவங்க வம்சமே திருட்டு வம்சம். அவர் தான் கேட்குறேன். இல்லை, அதுதான் சொல்கிறேன். இவங்க பரம்பரையாக வந்து அதான் நான் என்ன சொல்கிறேன். நாம தமிழ் இருக்காச்சா கொள்கை என்னன்னு கேட்டேன். மக்களே அவள் தான். எதை பற்றி நீ கொஸ்டின் கேளுங்க பேசலாம். டிவிகே சொல்லிட்டீங்களா? சரி. டிவிகே வந்து எதனால டிவிகே நீங்க சப்போர்ட் பண்றீங்க? தளபதியை பிடிக்கும், விஜயை பிடிக்கும். விஜயை பிடிக்கும். ஆமாம். சம்பவத்துக்கு அப்புறமா விஜய்க்கு ஆதரவு இருக்கா? கண்டிப்பாக. செந்தில் பாலாஜி என்ன ப்ரோ இல்லை ப்ரோ. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 400 மாணவர்கள் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் இது பண்ணாங்க. அங்கெல்லாம் போகல. அங்கே 40 பேர் இறந்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயந்தான். அது இல்லைன்னு சொல்ல. இவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டினா இருக்கு. நான் இங்கே சொல்ல, ஒரு கிராமத்தில் சொல்கிறேன் நான். அது ஏதோ சாப்பாடு மூலியமாக ஆயிடுச்சு. அங்கேயே அந்த ஒரு 2 தலைவர்கள் போல. ஒருத்தர் ஆக்டிங் ஒன்று போட்டார், நீங்களே பார்த்துருப்பீங்க. அது யாரும் சொல்ல விரும்பலை நான். சரிங்களா? அதனால் நீங்களே உங்கள் கருத்து என்ன சொன்னீங்கன்னா சொல்கிறீங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். சரி, இப்போ திமுக இந்த 4 வருஷம் வந்து திமுக வந்து இந்த மழைநீர் வடிகால் வந்து 4000 கோடி வந்து எங்கள் வீட்டாலே வந்து தூரம் நிற்குது. உண்மையாக தான் ப்ரோ. எங்கள் வீட்டு வாசலே ஒரு தூரம் நிற்குது. அங்கே மட்டும் 4000 கோயில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்களா என்ன? அவங்க பாட்டு தோண்டுவாங்க, திருப்பி எடுப்பாங்க. அதுதான் அவங்க வேலையை. அப்போ அதுக்கான வடிகால் சரியாக போகவே இல்லை, தண்ணி வடியவே இல்லையா? நம்ம அண்ணன் ஒருத்தர் பேசுகிறாரு, குளத்தூரில் தண்ணியாக நிற்கலன்றாரு. கேட்டால் ஒரு அண்ணன் தொகுதியும். அங்கே போய் பார்த்தா வண்டி போக முடியல. நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். ஆமாம் ஆமாம். இவங்க அப்பா வந்து பரம்பரை திமுக, அதனால் சப்போர்ட் பண்ணுறான். இவங்க வம்சமே திருட்டு வம்சம், துஷ்டரசிகளோட போன வம்சம். இவங்க குடும்பம் சொல்வதெல்லாம் 3 பேர் ரொம்ப சீரியஸ் போயிட்டாங்க. என்ன பற்றி பேசுறாங்க? சரி, அப்புறம் அவரு குடும்பம் வந்து திமுக இருந்தாலும் அவர் வந்து டிவிகே தானே ஓட்டு போடுறாரு. இல்லை, காசு எங்கே தராங்களோ அவங்க அந்த மாதிரி மாறுவாங்க. அதுதான் அந்த இது பாலிடிக்ஸு. டிவிக்கே காசு தர மாட்டாங்க. திமுக என்ன சேனல் ப்ரோ இது? ட்ராஷப்பா. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே, 2026 யாருக்கு ஓட்டு போடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இத்தனை வருஷமாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருந்தேன் சார். ஆனால் டிஎம்கேக்கு இந்த வாட்டி ஓட்டு போடுற மாதிரி இல்லை. எதனால? அதான் எங்கள் வீட்டில் வந்து கேஸ் விலை ஏறிச்சு, பால் விலை ஏறிச்சு, அப்புறமா கரண்ட் பில் ஏற்றுறேன்றாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை சார். சரி, எதனால? இப்போ மற்ற ஆட்சி வந்துச்சுன்னா ஏற்றாமல் இருப்பாங்களா? மற்ற ஆட்சி வந்தால் டிஎம்கேக்கும் ஓட்டு போடுற இதில் இல்லை, ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போடுற மாதிரி இல்லை. புது கட்சிக்கு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தரலான்னுக்கிறேன். அப்போ விஜய் வந்தால் நீங்கள் எல்லாம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்குறோம்ல, ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்க்குறோம். முதல் வாய்ப்பு வந்து விஜய் கொடுத்து இருக்கீங்க. ஆமாம். விஜய் வந்தால் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? ஊழல் நடக்காதுன்னு எதிர்பார்க்குறேன். ஊழல் பண்ண மாட்டாருன்னு? ஆமாம். அவர்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் வச்சுங்கிறாரு. அதெல்லாம் விட்டு வந்து அரசியலுக்கு வந்துக்கிறாருன்னா மக்களுக்கு எதனா செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, சரி, ஃபைனல் கொஸ்டின், நீங்கள் யாருக்கு ரசிகராக இருக்கீங்க? நான் வந்து அஜித் ரசிகர். சரி, அப்போ அஜித் வந்து இப்போ வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடியே விஜயும் அஜித்தும் ஃப்ரெண்டு, அப்போத்துலேருந்தே ஃப்ரெண்டு. ஆனால் இப்போ வந்து இந்த சின்ன இதனால இப்போ வந்து சொல்லிங்கிறாங்க, இப்போ சப்போர்ட் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு. அப்போத்துலேருந்து அவங்க ஃப்ரெண்டு, அப்போத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து டிஎம்கே பண்ணுறது. டிஎம்கே வந்து இருக்கிறதுலே மோசமான ஆள் டிஎம்கே தான். ஆமாம். டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இன்னொரு வாட்டி அவன் வீட்டில் தூக்குமாட்டி சாவடித்தான். இதுதான் உண்மை. டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்தனா அவன் கயிறு எடுத்து அவன் தூக்க மாட்டிக்கணும். இதை வந்து நம்மளுக்கு சொல்ல வேண்டியது, எங்கள் வீட்டில் வந்து 5 ஓட்டு 5 ஓட்டை வந்து விஜய்க்கு தான் போடுவோம்.
ஓகே, எதனால என்டிகே? எதனால என்டிகேனா எப்படி சொல்கிறது, இப்போ அவர் மட்டும்தான் இப்போ தளபதி வரலன்னா அவருக்கு ஒரு மேஜர் ஸ்கோப்பாக இருந்துச்சு. அவர் நினச்சா தளபதிக்கு ஒரு டைப் வச்சு நம்ம பெருசாக வந்துடலான்னு நினச்ச மாதிரி போகல. அதனால மொத்தமும் இப்போதைக்கு 8% சாரி 8% வந்திருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ணாதான் அவர் வளர்ந்து வருவார். இப்போ நம்ம ஃபேஸ் வேல்யூ மட்டுமே வச்சு ஓட்டு போட முடியாதுல்ல. திராவிட கட்சி இருக்குல்ல, அதை பற்றி அகெயின்ஸ்டாக பேசுகிறேன். பேசவே மாட்டாரு. அது இப்போதைக்கு பேசலை. இப்போ சரியான அடி அடிக்கிறாரு, சரியான செருப்படி அடிக்கிறாங்க எலெக்ஷன் கிட்ட வந்துட்டு. அதனால் அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். யார் வந்தாலும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஓட்டு இப்போ யாரோட ஃபேன் நீங்க? நான் யார் ஃபேன் இல்லை, எல்லார் படத்தையும் பார்ப்பேன். எல்லார் படத்தையும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது ஆட்சி அந்த எலெக்ஷன் வரதுக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து நீங்கள் யாருக்கு எதிர்பார்க்குறீங்க, போட போகிறீங்க? டிவிக்கு. எதனால டிவிக்கு? நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சில நீங்கள் டிவிக்கு சூஸ் பண்ணியிருப்பீங்களா? ஆமாம். அது ஏதாவது ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கும். அதுதான் இது வரைக்கும் நடந்த ஆட்சினா சரியாக இல்லை. அதனால் புதுசாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலான்னா அது டிவி கேக்கு. ஓகே, ஸோ இந்த ஆட்சி சரியாக இல்லைன்னா நீங்கள் புதுசாக வருவங்களுக்கு போடலாம். ஆமாம். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து டிஎம்கேல தான் இருக்கோம். ஆனால் டிஎம்கே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாங்கள் அங்கன்வாடி ஒர்க்கராக இருக்கோம். நாங்கள் 42 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த தேர்தல் அறிக்கையில் எங்களை பரிமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னார். இன்ன வரைக்கும் அவர் பண்ணவே இல்லை. அந்த அவர் செய்யவே இல்லை. அவர் சொன்னதெல்லாம் எங்களுக்கு செய்யவே இல்லை. அதனால் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து மாற்றம் வேணும். இந்த ஜென்ரேஷனும் சரி, அடுத்த ஜென்ரேஷன். ஆமாம், மாற்றம் வேணும். ஆமாம், ஒரே இதாக இருக்காமல் மாற்றம் வேணும், அவசியம் வேணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, உங்களுக்கு வந்து டிஎம்கே வந்து உங்கள் காலத்துலேருந்து தெரிஞ்சுன்னு இருக்கும். ஆமாம். இப்போ ஸ்டாலின் வந்து நிறைய வாக்குறுதியை அனௌன்ஸ் பண்ணார். அந்த வாக்குறுதியெல்லாம் அவர் நிறைவேற்றினாரா? அந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அந்த மாதிரி இல்லை, இப்போ வந்து நிறைவேற்றினார்னா மக்களுக்கு வந்து இந்த 100 நாள் இது கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த பஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருக்காரு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரீயாக விட்ருக்காங்க பஸ்ஸு. லேடிஸை பார்த்தாவே வண்டியே நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. ஃப்ரீ டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தள்ளி போய் தான் நிப்பாட்டுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை? ஏன் அதை பண்ணுறாங்க? இப்போ ஃப்ரீ டிக்கெட் நாங்கள் கேட்கல, அவங்க கொடுத்தாங்க. ஏன் அப்புறம் அப்படி பண்ணுறாங்க? நிறைய லேடிஸு ரொம்ப வேதனையாக இருக்காங்க. அவங்க வேலைக்கு போகணும், வந்து நிற்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி கொண்டு நிப்பாட்டினா அவங்க பாவம் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரெண்டாவது நிறையா அவர் அறிவித்தார், ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் செயல்படுத்தலை. அதனால் எனக்கு மன வருத்தம் டிஎம்கே. ஆனால் ஆட்சி மாறணும், கண்டிப்பாக மாறணும். மாறி மக்களுக்கு நல்லது செய்யணும். ஒரு 4-5 மாதம் வந்துருப்போது எலெக்ஷன்ஸ். ஸோ அது வந்து உங்களோட ஆதரவு வந்து யாருக்கு தெரிவிக்க போகிறீங்க? எலெக்ஷனை பற்றி. ஆமாம், எலெக்ஷன் பற்றி தான். என் ஆதரவு விஜய்க்கு மட்டும்தான். எதனால் விஜய்க்கு நீங்கள் தரலாம் இருக்கீங்க? அடுத்த ஜென்ரேஷன் வந்து எதிர்பார்க்குறது வந்து ஒரு என்னென்னா, தமிழ்நாடு வந்து இன்னும் பெட்டராக வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கு ஒரு மாற்றம் வேணும். ஸோ மாற்றம் வந்து ஆல்ரெடி இருக்கிற 2 கட்சியை வந்து இது வரைக்கும் எந்த மாற்றம் பெருசாக நடந்த மாதிரி தெரியல. ஸோ புதுசாக ஒரு ஆள் வரும்போது அது கம்பல்சரி அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, பண்ணுவார் அப்படின்றதுக்கு. இப்போ கரண்ட்டில் டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா சரியா இந்த 5 வருஷம் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ட்ராபேக் உங்களை மனசை பாதிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஃப்ளட்டு இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஸோ அதுலேயே வந்து இன்னும் சென்னையில் வந்து கரெக்டான ப்ராப்பரான இது வந்து இல்லைன்னு தான் சொல்லுது. அது வந்து ஒரு 4000 கோடி வந்து ஆமாம். அது வந்து ஸோ அது கேட்கும்போது அது 90% முடிஞ்சது, 99% முடிஞ்சது. கடைசியாக பார்த்தா இப்போ வந்து இல்லை 40% தான் முடிச்சிருக்கு, மீதி பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் இருந்தால் என்னுடைய ஆதரவு சப்போர்ட் எப்பவுமே விஜய்க்கு இருக்கும். ஓகே, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே. அது வந்து கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் எல்லாருமே வந்து அரசாங்கத்தில் வந்து நம்ம மக்களுடைய வரியை வச்சு அந்தந்த இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க. ஆனால் விஜய் வந்து அவர் சொந்த முயற்சியில் அவர் உழைச்ச பணத்தை மக்களுக்கு கொடுக்குறாரு. அது கொஞ்சம் இது. ஆமாம், தத்தெடுத்துக்கிறாரு, நல்லது செய்கிறாரு. என்ன அதாவது அவங்க சொந்த பணத்தில் உழைப்ப அந்த பணத்தில் அவங்க மக்களுக்கு செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து நான் வந்து இன்னும் தீர்மானிக்கலை யாருக்கு ஓட்டு. விஜய்க்கு தான் ஓட்டா, டிஎம்கே ஓட்டா, ஏடிஎம்கேக்கு ஓட்டா, காங்கிரஸுக்கு ஓட்டா, இன்னும் நான் முடிவு பண்ணலை. நாங்கள் பண்ணி தான் அதை நான் இன்னும் இது பண்ணலை. மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். விஜய் தானா? உங்களுக்கு விஜய் யார் ஃபேன்? நீங்கள் விஜய் தான். அப்போலேருந்து சின்ன வயசுல விஜய் தான் பிடிக்கும். ஆமாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்மா.